ஆமீன். ஆமீன். இன்று 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நாளுக்கான வசனம், உன் சூரியன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஏசாயா 60:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே தருகின்ற இந்த வார்த்தைகளை கர்த்தர் வழி நடத்துவார். ஆமேன். இன்றைய நாளுக்காக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேத வாசிப்பு 2 சாமுவேல் 1, எரேமியா 7, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மத்தேயு 18வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு இவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றையும் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த கால வேளையிலும் எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இன்றைய நாளிலே அபிஷேக ஆராதனையை வழி நடத்த இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நான் ஒரு சாட்சி ஒன்றை சகோதரி நகோமிக்காக அவர் சென்று விடுவார், அவருக்காக கூற விரும்புகிறேன். நேற்றைய நாளிலே சகோதரி டோலிக்கு நடந்த ஒரு காரியம். அவர் நேற்றைய நாளிலே முந்தைய நாளிலே அவர் கோஸ்கோவுக்கு ஷாப்பிங்கு போயிருக்கிறார். ஷாப்பிங்கிலே அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது பேக்கை வைத்துவிட்டு அவர் பேமெண்ட்டை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பேமெண்ட் நேரத்திலே அவர் யாரோ அந்த அவருடைய பேக்கை ஹேண்ட்பேக்கை களவெடுத்துட்டு போய்விட்டார்கள். அந்த ஹேண்ட்பேக்கு $2,500 இருந்தது. ஆனால் அவர் மிகவும் கவலையோடு இருந்தார். அது பேங்குக்கு டிபாசிட் பண்ண வேண்டிய காசு. ஆனாலும் கர்த்தர் அந்த பணத்தை காப்பாற்றினார். என்ன செய்தார்? அவர்கள் எடுத்துக்கொண்டு போன பேக்கிலே இவருடைய டாக்குமெண்ட்ஸ் கணக்க இருந்தது, பேப்பர்ஸுகள். அதையெல்லாம் பார்த்துவிட்டு பேக்கை சுழற்றி எறிஞ்சு கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் அதை அடுத்த நாளிலே யாரோ கொண்டு வந்து இந்த கோஸ்கோவில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கூட கவனிக்கவில்லை. அதுக்குள்ளே $2,500 இருந்தது. அந்த பேக்கை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படியாக பாதுகாத்திருக்கிறார் என்று பாருங்கள். என்றால் அது பெரிய தாள்கள் ஒரு சின்ன மூலையிலே இருந்திருக்கிறது. அவர்களுக்கு அதை பார்க்க நேரமில்லை, எறிஞ்சுவிட்டு போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சௌரி டோலி அவர்கள் டொரண்டோக்கு வருகிறார் அடுத்த வாரத்திலே. அதற்காக ஷாப்பிங் செய்து கொண்டு இந்த காசை டிபாசிட் பண்ண கொண்டு போனார். ஆனால் கர்த்தர் அதை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் இன்னும் ஒரு சாட்சி ஒன்று கொண்டு விரும்புறேன் ஐயா. என்னன்னு சொல்லிச்சுன்னா, அது எந்த பெருமையை நினைக்காதீங்க தயவு செய்து. நான் என்னோட விசுவாசத்தை படிக்கிறேன்னா, நம்ம விசுவாசத்தின்படிதான் வாழ்றேன். எல்லாத்திலும் விசுவாசம்தான். நான் போற ஒவ்வொரு பாதைகளும் அப்படி மற்றவர்களுக்கு சொல்ல தெரியாது. சில காரியங்களை வெளியில சொல்லுவேன், சிலதும் சொல்ல மாட்டேன். அப்போ நான் அடிக்கடி சொல்றது என்னென்றால், சத்துரு கொண்டு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்க சேலஞ்சாக மாற்ற வேணும்னு சொல்லி. அப்ப பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தானே, முந்தராத்த அந்த வைல்டு ஃபயர் வந்து எல்லா இடமும் அந்த இருள் சூழ்ந்துட்டுது, என்ன ஒரே மனமும் இது. அப்ப போன மண்டே சரியான வெப்பம் தாங்கவே இல்லாது மண்டே. இப்ப டியூஸ்டே நான் போய்க்கலாம். அப்ப மப்பும் மந்தாரம் எல்லாம் கிளவுடியா இருக்குது.
அப்ப நான் ஜெபிச்சேன். என்னடா அந்த வெதர்ல ஒரு மழைக்கு ஒரு அறிகுறி ஒன்றும் இல்லை. நான் எலியா இல்லையா அவற்றை இதோட நான் கம்பேர் பண்ணல. நான் சொல்றேன் இன்றைக்கு மழை வரும்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு மழைக்கு ஒன்றும் இல்ல, மழை வராது இல்ல, மழை வரும்னு சொல்லி போட்டு வானத்தை பார்த்து இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் மழை பெய் ஹா ஹா ஹான்னு வானத்தை பார்த்து சிரிச்சார். சிரிச்சு போட்டு வந்துட்டேன். அன்புக்குரியவர்களே, பார்த்தால் நான் நிக்கிறேன் எத்தனை மணி என்று தெரியும், 2-3 மணி கொஞ்சம் ட்ராப்ஸ், அவ்வளவு பெரிய மழை என்று இல்லை, ஆனா கொஞ்சமா அந்த கஸ்டமர்ஸ் வந்து சொல்லிச்சுன்னா கொஞ்சமா மழை பெய்திருக்கு. அந்த பெய்து என் மகளை நான் கேட்கவே இல்லை. அவர் சொன்னா மம்மி இன்றைக்கு கொஞ்சம் மழை பெய்தபடியா கொஞ்சம் அந்த கிளவுடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப என்னன்னு சொல்லிச்சேன்னா, இப்ப நான் ஜெபிச்சு நடந்தது நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்ப அந்த இடத்திலே நான் சிந்திச்சது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஒரு காரியத்தை சத்துருவானவன் தீமைக்கு கொண்டு வர்ற காரியங்களை நாங்கள் விசுவாசத்தோட என்ன செய்யணும்னா அந்த சேலஞ்சை எடுத்து ஜெபிக்க வேணும். அநேக ஜனங்கள் நாங்களும் கூடத்தான் என்ன செய்யறது, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போறது. ஆனால் ஜெபிக்கின்ற வழியில கொஞ்சமோ ஏதோ ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர் கனப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. நீங்களும் பாத்தீங்களே ஐயா அந்த மழை. நீங்கள் ஜெபிச்சீங்கள், உங்களோட பக்கம் தான் வந்தது இங்க வரை. அது கன நேரம் இல்ல, ஒரு கொஞ்சம் துளி, அவ்வளவுதான் கொஞ்ச நேரம். அந்த விசுவாச ஜெபத்தை கேட்கிறாராமா, எல்லா விசுவாச ஜெபங்களையும் கேட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் தருவார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர் ஐயா. ஹல்லேலூயா. என்ன எங்களுடைய வேத புத்தகத்தில் எல்லாம் தேவதாசர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையை இயேசுவின் நாமத்தை எதிர்த்து வெற்றி கொண்டார்கள். என்ன மற்றது ஒவ்வொரு 2 வாரம் 3 வாரம் சிலவளவு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். அதை தெரிஞ்ச காரியமா இருந்தாலும் அது உறுதியா வழியில வரும். நேற்று முந்தனாத்தெல்லாம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் தான். ஆனா அந்த வசனம் ஒவ்வொரு சூழ்நிலை வரைக்குள்ளேயும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அது அப்படியே வெளியில வருகிறது. கர்த்தர் நல்லவர். இப்ப காலமே யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஆண்டவரை நாங்க சந்திக்காவிட்டா எங்களோட வாழ்க்கை எப்படியா இருக்கும், எப்படி இருக்கும் ஐயா? நாங்க உலகத்து ஜனங்கள் எப்படித்தான் வாழ்றாங்களோ தெரியல. எங்களுக்கு இந்த ஆண்டவரை சந்திக்காவிட்டால், ஆண்டவர் எங்களை தெரிஞ்செடுக்காவிட்டால் அது எப்படி எங்களோட வாழ்க்கை இருக்கும்? எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு கண்ணீரோடு இருக்கும். சில பேர் போதை அடிச்சு போட்டிருப்பாங்க. இப்ப நாங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலையும் அப்படியும் செய்யவும் இயலாது. அப்ப நாங்கள் என்ன செய்யறது? ஆனா கர்த்தர் எங்களை சந்திக்க இவ்வளவு நல்லவர். சூத்திரம். அதுவும் இந்த காலத்துல நாங்கள் இருக்கிறது இன்னும் பெரிய சந்தோஷம் ஐயா. என்னடா இவ்வளவு மெசேஜ், முந்தி ஒரு மெசேஜ் ஐயா கேட்கறதுக்கு இவ்வளவு தவிப்போம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவிர எங்களுக்கு வேற மெசேஜ் இல்ல. இப்போ இவ்வளவு மெசேஜ் ஆண்டவரே, இவ்வளவு ஒரே ஒருக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்களும் வந்திருப்பீங்க, அந்த சேர்ச்சில பாஸ்டர் ஜான் சொலமன் வந்திருந்தார். ஒரு சின்ன புத்தகம் ஐயா, அது ஒரு 4 பேப்பர் இருக்கும் அந்த புத்தகத்துல. நானும் ஓடிப்போய் புத்தகம் உண்டால் எனக்கு அவ்வளவு இது ஓடிப்போய் அந்த புத்தகத்தை எடுத்த வந்தால் பாஸ்டர் அங்க பிரசங்க முனையிலேயே பேச்சு. அப்படி ஒரு புத்தகத்துக்காக, ஒரு மெசேஜுக்காக நாங்கள் இருந்த காலங்கள் இப்போ இவ்வளவு கொட்டி போய் கிடக்குது. மெசேஜ் நீங்க கேட்டீங்கன்னா, அவராக வந்து கொடுத்த மெசேஜ் இயேசுவோ பேசாமல் இருந்தார் என்று அது மனுத்தியாலக்கணக்காக அந்த மெசேஜ் கொடுத்தார். இயேசுவோ பேசாமல் இருந்தார், அவ்வளவு. ஆமென். மனுத்தியாலக்கணக்காக பேசிக்கொண்டிருந்தார், அந்த இயேசுவோ பேசாமல் இருந்தார். அது மட்டுமல்ல, இன்னொரு ஊழியக்காரர் வருவேன், நான் சொல்லுவேன் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நல்லவர். நாங்க துதிப்போம் ஐயா. சோத்திரம். இன்றைக்கு அதிகால வேளையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல் ஹல்லேலூயா. எண்ணி எண்ணிப்பார் ஆண்டவர் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா.
எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாங்கள் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். ஐயா நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். ஐயா நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை காயப்பட்டார் நாங்கள் சுகமாக நோய்கள் நீங்கியதே, கடிந்து சுமந்து கொண்டார் எங்கள் பாடுகள் சுகமான தடுப்புகளால். காயப்பட்டார் நாங்கள் சுகமாக நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் எங்கள் பாடுகள் சுகமான தடுப்புகளால். காயப்பட்டார் நாங்கள் சுகமாக நோய்கள் நீங்கியதே, ஐயா நன்றி 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 காயப்பட்டார் நாங்கள் சுகமாக நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் இந்த பாடுகள் சுகமான தடுப்புகளால். காயப்பட்டார் நாங்கள் சுகமாக நோய்கள் நீங்கியதே, சுமந்து கொண்டார் இந்த பாடுகள் சுகமான தடுப்புகளால். ஐயா நன்றி 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 பலிகள் செலுத்துகிறோம். ஐயா நன்றி 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 பலிகள் செலுத்துகிறோம். சாபம் சாபம் நீங்க சாபத்து சாபம் நீங்க விட்டாரே சாபத்தினின்று அகராமின் ஆசுபாகங்கள் கொண்டும் அதிகாரத்தில் செய்த நன்மைகளை திருவயிலே செல்வந்தனாய் வாழ
வழிகள் செலுத்துகிறோம். செய்த நன்றிகளை ஆண்டவரே முக சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஓ ஹalleluya, மே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே சோத்தரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எசப்பா, நேரங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கு மக்களை நீங்களாக்கி விட்டு கொண்டீர். நீரே நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு கிருபையும் சத்தியமா எங்களை தேடி வந்தீர். அதற்காக சோத்திரம் ஐயா. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா ராஜா தகப்பனே. ஹalleluya. கர்த்தரை நான் காலத்திலே சோத்தரிப்பேன், சோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே எந்த நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் காலத்தில் சோத்தரிப்பேன், சோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே எந்த நாவில் ஒலித்திடுமே. பாடலுடன் புகழ் பாடுவோமே. சோத்தரிப்பேன், சோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என்ற நாட்டில் ஒளித்திடுமே. அப்புறமா கர்த்தருக்குள் என்னை பாராட்டும் வெளியோர் இதை கொண்டு அக்கடிப்பார்களே. கர்த்தருக்குள் என்னை பாராட்டும் வெளியோர் அதை கொண்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், இணைந்து துதித்திடுவோம். அவர் புகழ் பொழுதுமே எந்த நாட்டில் ஒலித்திடுமே. வேண்டி நான் வந்தாடினேன் மொழிக்காக மொழி பகர்ந்தான் எனக்கு இல்லாவிட வீட்டார் எல்லாவித அவர் புகழ் பொழுதுமே எந்த நாவில் ஒலித்திடும். ஜீவனை நெடுநாள் அவர் புகழ் பொழுதுமே எந்த நாவில் ஒலித்திடுமே. அவமானமடைய விடவில்லையே.
அடைய விடவில்லையே அடைத்தேனா ஒரு சாட்சி தேடினார். என்ன ஒரு சாட்சி பயந்திக்கிறார். ஏசையா 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 பூமி அடைத்தேனா ஒரு சாட்சி பயம் நீக்கினார். நல்லவர் வல்லவர் காப்பவர் காப்பவர் கர்த்தரை நான் இக்காலத்திலும் தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன். அவர் துதிய பொழுதுமே இந்த நாளில் ஒளிப்படுமே. ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமை இந்த ராஜா. இந்த ராஜா ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். மதகுகளே ராஜா வருகிறார். கர்த்தர் மலை மேல் ஏறவன் யார்? அவன் சமூகத்தில் நிற்க தந்தவன் யார்? உடையவர் இயேசு ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஒரு சில வசனங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதம் 105 அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறுஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரிசித்து ஆகாரம் என்னும் ஆதரவு போல முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடப்பட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும்
அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை நான் கொடுத்தேன். அல்லேலூயா. அங்கே தேவனுடைய வார்த்தை மாற்றப்பட மாட்டாது. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது சட்டமாக மாற்றப்படுகிறது. பாருங்கள், உலகத்தின் அதிபதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டத்தை நாங்கள் மாற்ற முடியாது. அவர்கள் நினைத்தால் தான் மாற்றலாமே தவிர எங்களாலே அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. இந்த இடத்துல பாக்கி விட முடியாதுன்னா விட முடியாதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஆனபடினால் அதை விட்டால் அதுக்குரிய தண்டனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே தேவன் அன்புள்ளவர். அவர் ஒரு வார்த்தையை சட்டமாக வைத்திருக்கிறார். அவருடைய நியமங்கள் வானத்தில் இருக்கிறது என்று யோபுவின் புத்தகத்திலே போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ சொல்லி ஆண்டவராகிய தேவன் யோபுடத்திலே கேட்கிறார். அப்போ அந்த சட்டம், அந்த பிரமாணம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. நியாய பிரமாணத்தின் முடிவாக தேவன் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே அவருடைய நியமங்களையும் சட்டங்களையும் நமக்கு நம்முடைய இருதயத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இருதயமாகிய கற்பலகையில. ஹல்லேலூயா. அதனுடைய அவருடைய வார்த்தை மாற்றப்படாத ஒரு சட்டம் அன்புக்குரியவர்களே. அவர் என்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை நடைபெறும். ஆனபடினா தான் இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட நெருக்கங்களிலே துன்பங்களிலே இங்கே யோசேப்புக்கு கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. எந்த நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையில வைக்கின்ற விசுவாசம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் நடக்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்தால் காற்றடிக்கலாம், ஹல்லேலூயா, புயல் அடிக்கலாம், மழை பெய்யலாம், எத்தனையோ காரியங்கள் ஹல்லேலூயா சூழ்நிலைகளிலே இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு இந்த யூடியூப்புகள் மற்றது இந்த யூடியூபர்ஸ் தமிழா இருக்கலாம், என்ன மற்ற பாசைகள் பேசுகிறவர்களா இருக்கலாம், கூட எப்பொழுதுமே நெகட்டிவா தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். முன்பு எல்லாம் நியூஸ் தான் நெகட்டிவா பேசும். இன்றைக்கு யூடியூப்பை திறந்தால் நான் நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் அந்த நெகட்டிவா சொன்னால்தான் அவருடைய செய்தியை பார்ப்பார்கள் என்கிறதுக்காக அப்படி போடுகிறார்கள். நானும் பாசம் நேற்றைக்கு பேசிக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு இப்ப இந்த காலநிலையை குறித்து தமிழ் நியூஸை போய் கேட்டுட்டு பாசம் சொல்ற ஒரு வாரத்துக்கு இப்படித்தான் நடக்கும் என்று. அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. எலியா என்பவன் என்ன செய்தான்? அவன் வானத்தை அடைத்தான், வானத்தை திறந்தான். அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஹல்லேலூயா, அங்கே எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாயிருந்தாலும் கூட தன்னுடைய விசுவாசத்தை பிரயோகித்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கூட பிள்ளைகளுக்குரிய காரியங்களா இருக்கலாம், நம்முடைய காரியங்களா இருக்கலாம், பொருளாதார காரியங்களாக கூட இருக்கலாம், அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை எங்களுடைய ஆவியிலே இருந்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னதன்படி அது எங்களை அறியாமலே அந்த வார்த்தை வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆனா அது என்னுடைய ஆவியிலிருந்து குதித்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வார்த்தைகள் குதித்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த ரேமா வார்த்தை. அதே போல்தான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மனதை தளர விடாதபடி பொருளாதார காரியம், சிலவுல இந்த மோர்கேஜ் கட்டுவது, இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுவது, கடன்கள் பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியங்கள், வியாதிகள், என்ன ஒரு காரியமா இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆனால் யோசேப்பு செய்த ஒரு காரியம் என்ன? ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் யாக்கோபிலும் சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, அந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அந்த பொறுமை அதை சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அந்த பொறுமை அந்த பலனை நமக்கு கொண்டு வரும். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் பேரில் வைக்கின்ற அசைக்க முடியாத அந்த விசுவாசத்தோடு, தேவன் எனக்கு நன்மைதான் செய்வார், என் பிள்ளைகளுக்கு நன்மை தான் செய்வார், இந்த கடனை அவர் கட்டி முடிப்பார், ஹல்லேலூயா, இந்த நோயை தீர்ப்பார், என் பிள்ளைகளுக்கு அங்கே வாழ்வை கட்டளை விடுவார், ஹல்லேலூயா, வாழ்வு கொடுப்பார்,
ஹalleluya. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், இந்த காற்றை நான் பார்க்க மாட்டேன், இந்த மழையை நான் பார்க்க மாட்டேன். என் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் கூட என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அப்பா உயிரோடு இருக்கின்ற பட்சத்திலே அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர். ஹalleluya. எங்களை சிருஷ்டித்த ஆண்டவர், எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர். அவர் சும்மா இருப்பாரோ? கைகளை கட்டி கொண்டிருப்பாரோ? ஹalleluya. அங்கே யோசேப்பை ஆள அனுப்பி அங்கே அவனை அங்கே கட்டவிழ்க்க சொன்னான். அது அந்த ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணார். அவருடைய வார்த்தை வரும் மட்டும். ஹalleluya. அவருடைய பொறுமையா இருப்போம். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவருடைய முன்னிலைமையை விட தேவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதே போல தேவன் ஜனங்களுக்கு கூட இந்த நாளிலே தேவன் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. Bless you everybody. Bless you. Bless you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அருமையான ஆட்சிகளுக்கூடாக, அதே வேளையிலே ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி, பாடல்களுக்கூடாகவும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பேக்ரவுண்டிலே அவர் இமானுவேல் அவர்கள் பிளே பண்ணினார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும், கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you அம்மா. ஆமேன். Amen. Bless you. Bless you. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனை நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.